ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பாத்து சேனல். எப்போதும் போல தாங்க 2 கரண்டி மாவு மீந்து இருந்தது, தோசை மாவு. அதை ஏன் விடுவானேன்ட்டு 2 ஸ்பூன் கோதுமை மாவையும் அது கூட போட்டு நல்லா கலந்துக்கிட்டேன். பொடியாக நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, மாங்காய், தேங்காய், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா இதெல்லாமே போட்டுக்கிட்டேன். புதினா இருந்தால் கூட போட்டுக்கோங்க. அப்புறம் இது கூட உப்பு தேவையான அளவு போட்டுட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, நட்ஸு இதெல்லாம் தாளித்து போட்டு கலந்துக்கோங்க. ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி, தேவையான அளவு கொஞ்சம் காரப்பொடி, சீரகப்பொடி, கொஞ்சம் கரம் மசாலா, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான பணியார மாவு இப்போ ரெடி. வழக்கமாக நம்ம இனிப்பு பணியாரம், கார பணியாரம் தானே செய்வோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி மசாலா பணியாரம் செஞ்சு கொடுங்க. பசங்க சாப்பிடும்போது தேங்காய், மாங்காய், அந்த வேர்க்கடலை, அப்புறம் நம்ம கரம் மசாலாலாம் போட்டோம் இல்லையா, அந்த மசாலா ஸ்மெல்லோட வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு சாஸும் தொட்டுக்கலாம், கார சட்னியும் தொட்டுக்கலாம். இந்த மாதிரி பணியாரம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாய்.